30 மில்லி நீரில் 6 கிராம்புகளை போட்டு கொதிக்க வைத்து அந்த கசாயத்தில் தேன் கலந்து குடித்தால் ஆஸ்துமா கட்டுப்படும். கிராம்பு பொடியை பற்பொடியுடன் கலந்து பயன்படுத்தி வர வாய் நாற்றம், ஈறு வீக்கம், பல்வலி ஆகியவை குணமாகும். கிராம்பு எண்ணெயை பாதிக்கப்பட்ட ஈறுகளில் தடவி வர குணம் கிடைக்கும். 3 முதல் 5 துளி நல்லெண்ணெயில் 1 கிராம்பை சூடு காட்டி அந்த எண்ணெயை வலியுள்ள காதில் இட்டால் சுகம் கிடைக்கும். கிராம்பு மற்றும் உப்பை பசும்பாலில் அரைத்து அந்த பசையைத் தடவினால் தலைவலி பறந்துவிடும். தலையிலுள்ள நீரை உப்பு உறிஞ்சி எடுப்பதால் தலைபாரம் குறைந்து குணம் கிடைக்கிறது. கண் இமைகளில் ஏற்படக்கூடிய அழற்சிகளைப் போக்க கிராம்பை நீரில் உரசி அந்த நீரை பயன்படுத்தினால் குணம் கிடைக்கும். சமையலுக்கும் கறிகளுக்குச் சுவையூட்டவும் கறி மசாலா வகைகள் தயாரிக்கவும் கிராம்பு முக்கியம். வாசனை தயாரிப்பு, சோப்புத் தயாரிப்பிலும் இது பயன்படுகிறது.